இன்றைக்கான வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மகாகந்த சஷ்டி திருவிழா வருதில்ல 7 டேஸுக்கு, அதுக்கு வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். 48 நாள் விரதம் எடுத்திருக்கேன். பட் நார்மலாக எப்பவும் போல் லக்ஷ்மி விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். இந்த ஒரு 7 டேஸ்க்கு வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முருகர்கிட்ட போய் நமக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்க தேவையில்லை. கடவுளுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். எந்த கஷ்டம் வந்தாலும் மனசில் கொஞ்சம் தைரியம் மட்டும் வச்சுக்கோங்க. லைஃப்பில் கஷ்டம் வரும். கஷ்டம் வர்றது நமக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டத்தில் யார் யார் நம்ம கூட இருக்கா, யார் கூட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு கஷ்டமே வருது. யார் நல்லவங்க கெட்டவங்கிறது நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் கஷ்டம் வருதே, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. அதுவும் உங்கள் நல்லதுக்காக தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்க போகுது, பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது நல்லது, அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிறத நான் டெய்லி மனசில் தேத்திட்டு தான் போய்கிட்டுருக்கேன் இந்த டே ஃபுல்லாகவே. படர்ந்த ஆதி மூலமே அருவாய் குருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய். சாமி